ஒரு அழகான பசுமையான காட்டில் சின்ன முயல் என்றொரு சிறிய குட்டி முயல் வாழ்ந்து வந்தது. இந்த முயல் மிகவும் துடுக்கானது. எப்போதும் வேகமாக ஓடுவது, உயரமாக தாவுவது அதன் வழக்கம். காட்டில் அதன் சிறந்த நண்பர்களாக மெதுவாக நடக்கும் ஆமை, ஸ்மார்ட்டான நரி மற்றும் வானில் பறக்கும் குருவி இருந்தனர். எல்லோரும் சேர்ந்து விளையாடி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் வானம் இருண்டது. பெரிய மழை கொட்டியது. காட்டு ஆறு வெள்ளமாக ஓடத் தொடங்கியது. ஆமை தன் வீட்டுக்கு போக முடியாமல் ஆற்றங்கரையில் தவித்தது. ஐயோ, இந்த வெள்ளத்தை எப்படி கடப்பது என்று பயந்தது. அதே நேரம் நரி ஒரு பெரிய சிவப்பு பழத்தை தின்று வயிறு வலியால் துடித்தது. யாராவது உதவி செய்யுங்கள், மருந்து செடி தேவை என்று கத்தியது. குருவியோ மழையில் பறக்க முயன்று இறக்கை அடிபட்டு உயரமான மரக்கிளையில் சிக்கிக் கொண்டது. உதவி, என்னை கீழே இறக்குங்கள் என்று கூப்பிட்டது. இந்த பிரச்சனைகளை பார்த்த சின்ன முயல் தன் வேகத்தை நம்பி, நண்பர்களே, இது ஒரு பெரிய சவால். யார் இந்த பிரச்சனைகளை முதலில் தீர்க்கிறார்களோ அவர்தான் சிறந்தவர். நான் வேகமாக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று அவசரமாக சவால் விடுத்தது. முதல் சவால், ஆமையை வெள்ளம் கடக்க உதவுவது. சின்ன முயல் வேகமாக ஓடி பெரிய இலையை எடுத்து வந்து படகு போல செய்து ஆமையை ஏற்ற முயன்றது. ஆனால் அவசரத்தில் இலை கிழிந்து போனது. மீண்டும் ஓடி வேறு இலை எடுக்க, இப்படி ஓடி ஓடி களைத்து போனது. நரி ஒரு மரக்கிளையை இழுத்து பாலம் போட முயன்றது. ஆனால் சமநிலை இழந்து விழுந்தது. ஆமையோ மெதுவாக பொறுமையாக நடந்து வெள்ளத்தின் ஆழம் குறைந்த பாதையை தேடி நிதானமாக கடந்தது. பிறகு திரும்பி வந்து, சின்ன முயல், அவசரப்படாதே, நான் உங்களுக்கு சரியான வழியை காட்டுகிறேன் என்று உதவி செய்தது. இரண்டாவது சவால், நரிக்கு மருந்து செடி கொண்டு வருவது. சின்ன முயல் மீண்டும் வேகமாக ஓடி ஒரு செடியை பிடுங்கி வந்தது. ஆனால் அது தவறான செடி. நரி சாப்பிட்டு வலி இன்னும் அதிகமானது. நரி தானே தேட முயன்றும் வலியால் முடியவில்லை. ஆமை மெதுவாக நடந்து சென்று சரியான மருந்து செடியை அடையாளம் கண்டு, இதுதான் சரியானது, பொறுமையாக பிடுங்கு என்று சின்ன முயலுக்கு சொல்லி உதவியது. நரி குணமடைந்தது. கடைசி சவால், குருவியை மரத்திலிருந்து காப்பாற்றுவது. சின்ன முயல் உயரமாக தாவி குருவியை பிடிக்க முயன்றது. ஆனால் அவசரத்தில் விழுந்து தானே காயமடைந்தது. நரி மரத்தில் ஏற முயன்று தோல்வியடைந்தது. ஆமை அமைதியாக யோசித்து, எல்லோரும் சேர்ந்து செய்வோம் என்று சொல்லி மென்மையான இலைகளால் ஒரு கூடு போல அமைத்து குருவி தானாக இறங்கி வர உதவினார்கள். எல்லா சவால்களும் முடிந்த பிறகு சின்ன முயல் வெக்கத்துடன் சொன்னது, நண்பர்களே, நான் தவறு செய்துவிட்டேன். வேகம் மட்டும் போதாது, பொறுமையும் ஒருவருக்கொருவர் உதவியும் செய்வதுதான் உண்மையான வெற்றி. அதிலிருந்து காட்டிலுள்ள அனைத்து விலங்குகளும் ஒன்றிணைந்து பொறுமையுடனும் உதவி மனப்பான்மையுடனும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. நீதி: வாழ்க்கையில் அவசரம் வேண்டாம். பொறுமையாக செயல்படு, மற்றவர்களுக்கு உதவி செய். அது உன்னை உண்மையான வெற்றியாளனாக மாற்றும். முயல், ஆமை, நரி, பறவை. ஓகே நண்பர்களே, அடுத்த கதையில் சந்திப்போம்.